இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடையை குறைப்பதற்கு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் ரொட்டி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சட்டியில் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி கொதிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. இது பொன்னாங்கண்ணி கீரைப்பா. பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி அம்மா ஆஞ்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதை நான் ஒரு பிடி எடுத்திருக்கேன். இதை அப்படியே இந்த சுடுதண்ணியில் போட்டுருவோம். சுடுதண்ணியில் போட்டு நம்ம இதை அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக முக்கிடுவோம். அவ்வளோதான், ரொம்ப வேக விடக்கூடாது. நம்ம வேக விட்டோம்னா கீரையில் உள்ள சத்து போயிடும், உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த சுடுதண்ணியில் கீரையை ஒரே ஒரு நிமிஷத்துக்கு தான் அந்த சுடுதண்ணியில் நம்ம வைக்கணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. வச்சுருந்தோம்னா நமக்கு கீரையோட சத்து போயிடும், அதோடைய நிறமும் போயிடும். அதனால் இப்போ நம்ம கீரையை எடுத்துருவோம். நம்ம பாலக்கீரை செஞ்சுருக்கோம்லப்பா, அதே டைப்பு தான் இந்த கீரையும் அதே மாதிரி தான் செய்யணும். இப்போ பக்கத்தில் பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா பச்சை தண்ணியில் இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி நார்மல் தண்ணியில் ஊற்றி வச்சுருந்தோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துருவோம். நல்லா தண்ணியை பிழிஞ்சிடணும். பிழிஞ்சிட்டு நம்ம இப்படி உதுத்து விட்டு மிக்சியில் போட்டுக்குருவோம். மிக்சி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூனு உங்களுக்கு சீரகம் போட்டுக்குருவோம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம். இதை பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்குருவோம். அப்போ தான் மிக்சியில் அடிக்க ஈஸியாக இருக்கும், இல்லாட்டா திட்டா நிற்கும். இஞ்சி நம்மளுக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும்ப்பா. நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போப்பா காரத்துக்கு நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம். இதையும் 2ஆக கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம ஒரு 6-7 பீஸுப்பா பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்குருவோம். நம்ம பாதாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அதிகமான புரோட்டீன் கிடைக்கும். இப்போப்பா நம்ம கீரையில் தண்ணி இருக்கும், ஏன்னா இதில் தான் நான் அடிக்க போகிறேன். அப்படி பத்தலைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடிச்சுக்குருவோம். இப்போப்பா அம்மா உங்களுக்கு அடித்து கொண்டு வந்திருக்கேன். கீரையை அப்படி அடிக்க முடியல, 2 ஸ்பூன் உங்களுக்கு தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கேன். 2 ஸ்பூனு, ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக போயிடும் இந்த இதற்கு. இப்போ இதில் கொஞ்சம் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. கொத்தமல்லி இலையும் போட்டு உங்களுக்கு இதை அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா கொத்தமல்லி இலையையும் அடித்து கொண்டு வந்திருக்கேன் கீரையோட. பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா கலர் நல்லா க்ரீன் கலரில், நம்ம நேச்சுரலாக இந்த கலரில் தான் கீரை இருக்கும், அதே கலரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த கலர் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா கலர் அப்படி க்ரீன் கலரில், பச்சை கலரில் இருக்கும். இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா ஒரு 125 கிராம் உங்களுக்கு 1/4 கிலோவில் பாதி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் போட்டுக்கிறோம். இது தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவுக்கு போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/4 பழம் மட்டும் நறுக்கியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் ஜூஸ் விட்டுக்குருவோம். எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழம் போடுங்க, இல்லாட்டா மாங்காய் பவுடர் இருக்குப்பா, அந்த பவுடரும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த எலுமிச்சம்பழம் இது போட்டால் சப்புன்னு இருக்காது, நல்லா நம்மளுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ இதை பூரா நம்ம பிசைஞ்சுக்குருவோம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் இந்த மாவோடு பிசைஞ்சுக்கிறணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நம்ம மீதி மாவையும் போட்டுருவோம். கரெக்டாக இருக்குது. நம்ம ரொட்டி மாவுக்கு சப்பாத்திக்கு எப்படி பிணையுமோ அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரியே நம்ம நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம மாவை ஒரு 20 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் இல்லாட்டா அரை மணி நேரத்துக்கு நம்ம மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். மூடி போட்டு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அரை மணி நேரம் மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன். மாவு நல்லா ஊறிடுச்சு.
பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இப்போ நம்ம இதை வந்து உருண்டை போட்டுக்குருவோம். நம்ம 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம்ப்பா. நல்லா உருட்டிக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அளவு மட்டும் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும்ப்பா. அளவு தான் மெயின். இப்போ நம்ம ரொட்டி போட்டுக்குருவோம். கோதுமை மாவுப்பா, கோதுமை மாவு போட்டுக்குருவோம். ஒரு முன்னையும் பின்னையும் மாவு நல்லா தடவிக்கிறோம். கரட்டிக்கிடுவோம். நல்லா ஓரக்கரங்களை நல்லா தேய்ச்சி விடணும். பத்தலைலாம் லைட்டாக மாவு போட்டுக்கிறோம். நல்லா ரவுண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. அப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். சப்பாத்தி கல் வச்சுருக்கோம். சப்பாத்தி கல் நல்லா சூடாகிட்டு வருது. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த இப்போ இதை போட்டுருவோம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து நம்ம சப்பாத்தி போடும்போது அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சமாக அப்படியே அமுக்கி விடுவோம். நல்லா ஊறக்கரங்க பூரா நல்லா வெந்துடும். திருப்பி போட்டுக்குருவோம்ப்பா. திருப்பி போட்ட பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ துணியை வச்சு லைட்டாக அமுக்கி விடுவோம். மாற்றி போட்டுக்குருவோம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நம்ம வந்து எண்ணெய் போட வேணாம், நெய் போட வேண்டாம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அந்த நெய் போட்டால் தான், நெய் போட்டால் தான் பிள்ளைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறோம், கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்கு நெய்யை தடவி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்துப்பா யாரும் நம்ம வந்து பொரியல் வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைய சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க கூட சாப்பிட கீரையா அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ரொட்டிலேயோ தோசையிலையோ இப்படி போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த கீரைன்னு தெரியாது. க்ரீன் கலராக இருக்கா, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்துப்பா பொன் போன்ற மேனி, அதுக்கு பேர் வந்து பொன்னாங்கண்ணின்னு வச்சுருக்காங்க. அதனால் ஸ்கின்னு நல்லா ஷைனிங் கொடுக்கும், கண் பார்வை நல்லா கிடைக்கும், முடி நல்லா கருகருன்னு வளரும். அதனால் பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வருங்கால பிள்ளைங்க வந்து ஆரோக்கியமாக வளரணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இப்படி சாப்பிட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்படி நம்ம காய் வச்சுக்கணும்ப்பா. அம்மா வந்து அவரைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு கிரேவி வச்சுருக்கேன். இப்படி டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.